வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மிளகாய்த்தூள் நார்மலாக இந்த ஒரு மிளகாய்த்தூள் இருந்தால் போதும், நம்ம எல்லாமே செஞ்சிடலாம். குழம்பு, பொரியல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ஒரே மிளகாய்த்தூள் இது. இதில் நம்ம நிறைய பொருள் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா காய வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா, ஒரு 1 இயர் வரைக்கும் இது நம்ம கெட்டே போகாது. நல்லா இப்போ வெயில் அடிக்குது பார்த்திங்களா, இந்த டைமில் நல்லா காய வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அடுத்த மழை சீசனுக்குலாம் அது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மிளகாய்த்தூள் இருந்தால் போதும், நம்ம சாம்பார், காரக்குழம்பு, பொரியல்னு எல்லாமே வச்சிடலாம். இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு மிளகாய் நான் இன்றைக்கி 1 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் நல்லா காயணுங்க. அடுத்து தனியா ஒரு 1.5 கிலோ எடுத்துக்கலாம். 1 கிலோ மிளகாய்க்கு 1.5 கிலோ தனியா எடுத்திருக்கேன். மிளகாய் நீங்கள் உங்களுக்கு எந்த மிளகாய் யூஸ் பண்ணுவீங்களோ வழக்கமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். குண்டு மிளகாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த நீட்டு மிளகாவும் யூஸ் பண்ணலாம். அடுத்து மஞ்சள் ஒரு 150 கிராம். இது மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்குன்னு ஒரு மஞ்சள் இருக்கும், அந்த மஞ்சள் நீங்கள் கேட்டு வாங்குங்க, விராலி மஞ்சள்னு. பார்த்திங்களா, இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் இந்த மஞ்சள். அடுத்து மிளகு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். எல்லாமே நல்லா வெயிலில் காயணும். 50 கிராம் மிளகு. அடுத்து சீரகம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற குவான்டிட்டியெல்லாம் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா காயணும் வெயிலில். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஏதாவது கல்லெலாம் இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு காய வைங்க. அடுத்து வெந்தயம் ஒரு 25 கிராம் மட்டும் போதும். ஏன்னா வெந்தயம் சீக்கிரம் அது கசக்கும், அதனால் நிறைய சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு போதும், இப்போ ரொம்ப கசந்துடும் அதனால். அடுத்து கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்புக்கு அடுத்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே காயணுங்க. 2 நாள் 3 நாள் நல்லா வெயில் அடிச்சதுன்னா 2 நாளாக நல்லா காஞ்சிரும். அப்படி இல்லைன்னா ஒரு 3 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு நம்ம அரைக்கும் போது அதை அரைச்சி வச்சோன்னா நல்லா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து, நல்லா நிறைய கருவேப்பிலை எவ்வளோ உங்கள்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் ஆகாது. கருவேப்பிலையும் நல்லா காயணும். நிழலில் கூட வச்சு நீங்கள் காய வச்சிடலாம், இல்லை வெயிலையும் காய வைக்கலாம். வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா காஞ்சிரும். இப்போ பார்த்திங்களா, காய வச்ச எல்லா பொருளையும் இந்த மாதிரி ஒன்றா கொட்டி வச்சுட்டேன். எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ கருவேப்பிலை பார்த்திங்களா எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள், மொறுன்னு நல்லா காஞ்சிருக்கு. இந்த கையில் நசுக்கி பார்த்தா நல்லா அப்படி உதிர்ந்துடும் எல்லாம். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா எதுவுமே கெட்டு போகாது. மிளகாவும் அந்த அளவுக்கு, இது பார்த்திங்களா உடைச்சா இப்படி டப்புன்னு உடையணும். இது நல்லா காஞ்சிருக்கு. தனியாவும் அதே மாதிரி தான், எல்லாமே உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா உடையணும். அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சதை நீங்கள் மிஷினில் கொண்டு போய் அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சிங்கன்னா அது 1 இயர் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், காரக்குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், சாம்பாருக்கும் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். பொரியல் என்ன பொரியல் செஞ்சாலும் இது போட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.